ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே சூர்யா சார், அவருக்கு ஒரு விஷ் போட்டுருவோம். விஷ் போட்டு அதாவது கங்குவா, நம்ம சூர்யா சாரோட நெக்ஸ்ட் மூவியான கங்குவா பற்றி ஒரு கிம்பிள், அதாவது ஒரு பார்வை நேர்காணல் சம்திங் அந்த மாதிரி ஒரு வீடியோ விட்டுருக்குறாங்க. ஸோ இது ஏன்டா நைட்டு 12 மணிக்கு விட்டீங்க அப்படின்னு கேட்டால், அவரோட பர்த்டே 12 மணிக்கா. ஸோ அதனால் 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாரோட இது மிட் நைட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் நம்ம தலையோட போஸ்டர்லாம் ஃபஸ்ட் நைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, அது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓப்பனிங் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு இன்ட்ரோவில் அப்படியே உள்ளே போயிட்டுருக்கும்போது லைட்டாக ஒரு பயம் இருந்தது. என்னடா இது நம்ம அதிபுருஷ் மாதிரி காமிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் டிஎஸ்பி, அதாவது நம்ம தேவிஸ்ரீ பிரசாந்த் வந்து தமிழ் மூவியில் ஒரு படம் பண்ணுறாரு. ஐ திங்க் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலாக நம்ம சிவா ஒரு சார் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக தான் இருக்கும். ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக கமர்ஷியலாக அந்த மாதிரி இருக்கும். பட் இவ்வளோ ஒரு கலவரத்தோட ஒரு அந்த கால் ஸ்கிரிப்ட், ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் அதெல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஓப்பனிங்கில் எடுத்து பண்ண பார்த்திங்கன்னா நம்ம அடியே அழுந்தடி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வாய்ஸு சொல்லுவாங்கள்ல, அவரோட வாய்ஸில் தான் எடுத்து வச்சு நம்ம சூர்யா சாருக்கு வந்து அதாவது கங்குவானா யார், கங்கானா யார் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவரோட பையன், இவரோட பேரன், இவரோட தாத்தா, இவரோட போட்டேன் கேட்டேன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே காலை செட்டில் இருந்த அளவுலேயே அப்படியே கூட்டு வந்த மாதிரி எல்லாம் அப்படியே தெத்து கிடக்காங்க. ஒருத்தன் மட்டும் எந்திரிச்சு அட்டை அப்படிங்கன்னா நம்ம சூர்யா அங்கேருந்து கம்பெடுத்து புசுக்குன்னு அவர் விட்டு போட்டு சொல்லியிருக்காங்க அவரை. ஸோ இதுக்கப்புறம் எப்படி காமிக்க போகிறாங்கன்னு ஒரு எக்ஸைட்டடோட போனால் அழகாக மாசாக ஒரு என்ட்ரியில் நம்ம சூர்யா ஒரு நடந்து மாசாக அப்படி கெத்தாக ஓடி வர்றது மட்டும் இல்லாமல் கையில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஆதி காலத்தில் காட்டுவாசிங்க கையிலலாம் கிளிக் பண்ணியிருப்பாங்கள்ல, ஐ திங்க் இந்த தழும்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லா தழும்பெல்லாம் கையில் இருக்குது. ஸோ அப்பமே ஓகே நம்ம தலைவன் தான் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இது பண்ணுறோம். ஸோ அதுக்கிடையில் ஒரு ஏகப்பட்ட க்ரௌடுக்கு மத்தியில் வில்லம்பை வந்து கங்கில் வச்சுட்டு இது பண்ணுறாங்க. அங்கே நம்ம தலைவனோட நேமையும் சிவா அவரோட நேமும் போடுறாங்க. அங்கேருந்து 300 பருத்தி வீரர்களில் ஃபயர் பண்ணுவாங்கள்ல, ஐ திங்க் அம்புமலை பொழிகிற மாதிரி நெருப்பு அம்புமலை பொழிகிறாங்க. நெருப்பு அம்புமலை அப்படியே பொழிகிறதோட நம்ம தலைவனோட என்ட்ரி, அதாவது நம்ம தலைவனோட ஃபேஸ் லுக் காமிக்கிறாங்க. தலைவனோட ஃபேஸ் லுக் அப்படியே பாதி விக்ரமத்தோட இருக்கிற அந்த பியர்டு, அந்த ஒரு வேறு லெவலில் இருந்தாப்புல மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த லுக் இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு லுக், சம் டிஃப்ரெண்டான லுக், நல்ல ஒரு நல்லா இருக்குது. அவருடைய இதுக்கு அதை பார்த்தா ஏற்றுக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா நம்ம தளபதி வந்து புலி படத்தில் ஒரு கெட்டப் போட்டிருப்பார். ஸோ அது வந்து காட்டுவாசி ரிலேட்டடாக சம்திங் அது ரிலேட்டடாக அந்த கெட்டப் அதுக்கும் சூட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே மேட்ச் பண்ணி அப்படியே சமாளிச்சிட்டாங்க. பட் ஆனால் நம்ம சூர்யாவுக்கு அவருக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்படியே க்ளோஸ்அப்பில் ஒரு லுக்கில் வராது, அப்படியே அந்த விக்ரம் படத்தில் வர மாதிரி அப்படியே வேறு லெவலில் வாய்ஸ் அப்படியே க்ளோஸ்அப்பில் வந்துட்டு நலமா அப்படின்னு கேட்குறாரு. நைட்டு 12 மணிக்கு நம்ம நலம் சொல்லிவிட்டு ஹாப்பி பர்த்டே விஷ் சார் அப்படின்னு நம்ம சொல்லிட வேண்டியதான். ஸோ கிம்பிள் ஐ திங்க் முதல் பார்வை இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பண்ணியிருக்க ஹீரோயினி யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. அதாவது இந்த படத்தில் பண்ண ஹீரோயினி யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் டோனி படம் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ அந்த எம்எஸ் டோனி படத்தில் நடித்தவங்க தான் இந்த படத்தில், அதாவது தீசா பத்னி அப்படிங்கிறவங்க தான் இந்த படத்தில் நம்ம சூர்யா அவருக்கு வந்து ஜோடியாக பண்ணுறாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்திங்கன்னா 10 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பிஃபோர் 24 முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி நம்ம இது பண்ணி பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வருது என்ன ஏதுங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நகி பேட்டானா வரலங்க, பேட்டாவும் தரலைங்க. ஸோ அதனால் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி விட்டு